எனக்கு சதுரங்க வேட்டை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சுனத் சார் ரொம்ப பிடிக்கும். நான் வந்ததே பார்த்தீங்கன்னா நாளை இயக்குனர் டீம் இருக்காங்கல்ல, கார்த்திக் சுப்ராஜ் சார், நலன் குமாரசாமி சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல முடியாது, சென்னையில் முக்கியமாக ஒரு ஏரியாவில் நடந்த ஒரு விஷயம் தான் இது. ஆக்சுவலி இதில் இருக்கிற எல்லாமே ட்ரூ இன்ஸ்பைர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். 50 கோடி அடிச்சாங்க. 1 இயர் அந்த டோல்கேட் ரன் ஆயிருக்கு. ஃபேக்காக ஒரு டோல்கேட்டே போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஹீரோஸ்க்கு நான் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நரேஷனாவே 6 ஹீரோஸ்க்கு கதை சொல்லி ப்ராப்பராக இவங்களும் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன சார் தான் பண்ணணுன்றதுல ரொம்ப ஸ்டப்பனாக இருந்தேன். எழுதும் போதே முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒரு ஸ்டாரை மைண்டில் வச்சுக்கிட்டு தான். இப்போ நீங்கள் விஜய் சார், சூர்யா சார், விக்ரம் சார், ஒரு சீனில் வந்து நானி சார், இப்போ ரஜினி சார்ல மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு ஹீரோவுக்கு படம் பண்ணணுங்கிறது தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே. வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். கான்சிட்டி ரொம்ப சூப்பராக பயங்கரமாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ. கான்சிட்டி பற்றி நிறையா பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு படம் வருது கான்சிட்டி அப்படின்னு, சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகுது. அந்த டேரக்டர் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹாரிஸ் துரைராஜ் யார், எப்படி சினிமாக்குள்ளே வந்தார்? நான் வந்து ஒரு 2015 வந்தேன். ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலி கார்த்திக் நரேன் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட ஃபார்மர் ஏரியா ஒர்க் பண்ணேன். ஒரு 5 to 6 ஃபிலிம்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். ஃப்ரம் நரகாசுரன்லேருந்து ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி டில் நிறங்கள் முற்று வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட் அசோசியேட் டைரக்டர். அவர் கூட 11 இயர்ஸ் ட்ராவல் இருந்திருக்கு. சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நானுமே ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு டைம் பீரியடில் ஒரு 3 to 4 ஃபிலிம் ஆக்சிடென்டலாக வந்து ஒரு ஃபிலிம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. இந்த படத்தை நான் வெளியில் பிச் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ உங்களுக்கே தெரியும், பட்ஜெட்டும் தெரியும், பெரிய பட்ஜெட் அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ இந்த படத்தை பிச் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து எனக்கு ரிஜெக்ஷன் தான் இருந்தது. நானே தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்ததுனால எனக்கே தெரியும் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுனால, நடக்காதுன்னு தெரிஞ்சுட்டு வேறு வழி இல்லாமல் நானே தான் இதை ப்ரொடியூஸ் பண்ண இந்த சென்ஸ் எப்படின்னா, கோ இன்வெஸ்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ப்ராப்பராக ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபுல் கதை நரேட் பண்ணி, இதுதான் பட்ஜெட், இதுதான் கதை, இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக பண்ணலாமா, ஓகேவா அப்படின்னு 3 பேர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க காசு உள்ளே போட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு போட்ட காசை கரெக்டாக அவங்களுக்கான விஷயங்களை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கு. படமாகவும் கரெக்டாக கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி வெளில நல்ல படம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வேலைகள் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஏடியிலேருந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், டைரக்டர், நடுவில் ப்ரொடியூசராகவும் மாறிட்டீங்க. ஸோ இந்த ஜேர்னி நம்ம வந்து ஃபில்ம் மேக்கிங் விட்டலாம், இந்த ஜேர்னி எப்படி இருக்குது, என்ன கற்றுக் கொடுத்தது? நிறைய லேர்னிங்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த படமே எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் தான். இந்த படம் நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 பேர் எனக்கு ஒரு பெரிய எனக்கு 2 பேருக்கு பெரிய தேங்க் சொல்லணும். இந்த படம் நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் யாருன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் குணா ப்ரோன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும், அதுக்கப்புறம் சில்வர்டி ஸ்டுடியோஸில் வந்து விஜய் எம்பின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ இவங்க 2 பேர் தான் எனக்கு வந்து ஃப்ரம் ஸ்கிரிப்டுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ ரிலீஸ் ஆனி இதுக்கப்புறம் வரைக்கும் கூட எனக்கு வந்து பெரிய பேக் போனாக இருந்தாங்க. இவங்க 2 பேர் இருந்ததுனால தான் இந்த படம் நடந்துச்சு. இப்போது கான்சிட்டி ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டாக எழுதுறது, ஒரு பென் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறது. எஸ். அந்த ஸ்பார்க் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு 2020 வந்து மேரேஜ் நடந்துச்சு. மேரேஜ் நடந்து முடிஞ்ச 1 மந்தில் பார்த்திங்கன்னா கொரோனா. சரிங்களா, உங்களுக்கு தெரியும். கொரோனாவில் என்னுடைய அங்கிள் வந்து விருந்துக்கு கூப்பிட்டுருந்தார் எங்களை. ஸோ வீட்டுக்கு போனப்போ நான் ஜென்ரலாக என்னென்னா, முன்னாடியே வந்து எனக்கு சதுரங்க வேட்டை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சுனத் சார் ரொம்ப பிடிக்கும். நான் வந்ததே பார்த்திங்கன்னா நாளை இயக்குனர் டீம் இருக்காங்கல்ல, கார்த்திக் சுப்ராஜ் சார், நலன் குமாரசாமி சார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினோத்லேருந்து இவங்க எல்லாரோட படங்கள்லாம் பார்த்து வந்த பையன் நான். ஜிகர்தண்டா இதெல்லாம் ஃபுல்லாகவே. சங்கர் சார், ஏர்முகதா சார்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெரிய லார்ஜ் ஸ்கேல் படங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2மே பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. சரி, கண்டென்ட்ஸாக இவங்களும் பிடிக்கும், ஒரு ஸ்கேலாகவும் அந்த படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். ஸோ ஸ்கேம் படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு மேரேஜ் ஆன உடனே வழக்கம் போல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல, படம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில். அப்போ அது ரிலேட்டடான தேடுதல் இருக்கும் போது என்னுடைய அங்கிள் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கும்போது அவர்கிட்ட ஜென்ரலாக நான் யார்கிட்ட போனாலும் உட்காந்து பேசுவேன், அவங்களோட லைஃப் என்ன அப்படின்ற மாதிரியான. அப்போ அவர் வந்து இபியில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸராக இருந்தார். அவர் வந்து என்கிட்ட ஒரு இன்சிடென்ட் சொன்னார். இந்த மாதிரி ஏதாவது
உங்களோட ப்ரொஃபஷனே இது வரைக்கும் படத்தில் காட்டினதே இல்லை. இபி ஆஃபீஸராக ஒரு படத்தில் வந்ததே இல்லை இது வரைக்கும். சரி, எனக்கு ரொம்ப ஓகே இது நல்லா இருக்கு, ஏதாவது நடந்திருக்கான்னு செக் பண்ணும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். 2000s பீரியடில் வந்து ஒரு இபி ஆஃபீஸர் வந்து இது மாதிரி கவுண்டரில் இந்த 21 days டியூ டேட் இருக்கும் பார்த்தீங்களா, கூட்டமாக நம்ம கட்டின டைம்லாம் இருந்திருக்கும் அந்த டைம் பீரியடில். அந்த டைம் பீரியடில் ஒரு ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காசை வாங்கி வச்சுட்டு பிரிண்டர் வந்து ஜாம் பண்ணி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த காசை அவர் எடுத்து வச்சுக்கிட்டு நோட் புக்கில் கன்சியூமர் நம்பர், அமௌண்ட்டு, டியூ டேட்டை எழுதிப்பார். கரெக்டாக என்ன பண்ணுவார்னா, டியூ டேட்டுக்கு முந்தின நாள் அவர் வந்து கட்டிடுவார். சரிங்களா, இந்த 21 days டைம் பீரியடில் அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணார்னா ஒரு ரொட்டேஷனுக்கு விட்டு ரொம்ப நாள் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. சரிங்களா, ஒரு டைம் பீரியடில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரிஜினல் கதையில் ஸ்டில் ஆர்டிக்கல் இருக்குது, இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. நியர்லி ஒரு 15 இயர்ஸாக ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. சென்னையில் முக்கியமான ஒரு ஏரியாவில் நடந்த, பேர் சொல்ல முடியாது, சென்னையில் முக்கியமாக ஒரு ஏரியாவில் நடந்த ஒரு விஷயம் தான் இது. ஆக்சுவலி இதில் இருக்கிற எல்லாமே இன்ஸ்பைர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். அந்த இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஸ்பார்க் ஆச்சு, நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவரோட கதையில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த நோட் புக் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. தொலைஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்குன்னா, கரெக்டாக 21 கட்டணும். இப்போ தொலைஞ்சு போச்சுன்னா இப்போ யாரு கட்டுறதுன்னு தெரியாது. ஒன்றா அப்படியே வந்து இபி ஆஃபீஸில் வருது. இந்த மாதிரி நான் கரண்ட்டு பொறுமையாக பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்க நான் கட்டிட்டேன்னு வராங்க. இதுமாதிரி மேனுவல் ரிசிப்ட் கொடுத்தாருன்ற மாதிரியான விஷயங்கள் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக டவுட்ஸ் கிளியர் ஆகுது. அந்த ஏரியாவில் நிறைய இடத்துல கரண்ட் கட்டு குட்டி குட்டியாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த செஷனில் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எங்கள் அங்கிள் தான் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போனார். அப்போ போகும்போது இந்த மாதிரி விஷயம் நடந்தது. இவர் கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணி அவர் மேலே இன்னும் கேஸ் ஓடிட்டுருக்கு. இப்போ தான் ரிட்டையர் ஆனார்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் கொடுத்து அந்த மாதிரி அந்த ஸ்பார்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு ஓகே, ஒரு இன்டர்வல் பிளாக்கே ஒரு ஏரியாவே கரண்ட் கட்டானா என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. கத்தியில் கூட உங்களுக்கு வந்து ஏர்முருகதாஸ் சார் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு சென்னையே வந்து வாட்டர் இஷ்யூ நடந்தால் என்ன இருக்குன்ற மாதிரி எனக்கு இந்த இன்சிடென்ட் அந்த மாதிரி பயங்கர ரிலேட் ஆச்சு. ஸோ ஏர்முருகதாஸ் சார் உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாரும் அவருடைய படங்கள் கத்தியிலேருந்து துப்பாக்கிலேருந்து எல்லாமே பார்த்து வளர்ந்த பையன் தான் நானும். ஸோ எனக்கு அந்த இன்சிடென்ட் ரொம்ப பிடிச்சதுனால இதுதான் கோர் கான்செப்டாக ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 years இதுக்கான வேலைகள் போச்சு. அப்படி தான் இந்த இன்சிடென்ட் எடுத்தேன். ரிலீஸுக்கு நடக்கிறது நீங்களே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது நான் கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 1 month பிஃபோர் கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் இதுக்கு நான் ஒரு 5 years பிஃபோரே நிறைய இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போது ஒரு வீடு வாங்குறதே நிறைய பேருக்கு எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா. வீடு வாங்கணும்னு நினைக்கிறது இன்றைக்கி நினச்சாலும் வாங்க முடியாத நிலமையில் இருக்குது இன்றைக்கி இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, சரி வீடு தான் வாங்க முடியாது, சரி நம்மளால் வந்து லீஸுக்காவது வீடு போய் செட்டில் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு லீஸ் அமௌண்ட் நீங்கள் சும்மாலாம் இல்லை, இன்றைக்கெலாம் வந்து 10 லட்சம் 15 லட்சம்லாம் கொடுத்து போகிறாங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அவ்வளோ கேசஸ் இருக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸே வந்து என்ன வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, வீடு வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிலாம் நீங்கள் போகாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹவுஸ் ஓனர் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு ஏரியாவில் காசு கூட எண்ணாமல், இல்லைங்க காசுலாம் கரெக்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. சரிங்களா, சன் நியூஸ்லேயே இருக்குது. அவர் வந்து காசு கொடுத்தா காசு கூட எண்ண கூட மாட்டார். அதை தான் அனபென் மேம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, அவர் என்ன, உங்கள் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குங்க, ஏங்க நான் காசை பார்த்தாலே தெரியாதா எனக்கு, அது கரெக்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தா ஏமாத்துற மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு கேஷாக தான் வாங்குவார். அது இப்போ கூட உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா இருக்கும். அது வந்து நான் அனபென் மேமோடைய விஷயமா எடுத்துக்கிட்டேன். ட்ரஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், அதில் 90% நல்லது இருக்குது, நான் 10% அதில் நடக்கக்கூடிய கெட்டதை தான் சொல்லியிருக்கேன். அதில் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் படத்தில். பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மூலயமா ரொம்ப உஷாராக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அது ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு பண்ணுறதுல தப்பு கிடையாது. கரெக்டாக நம்ம கொடுக்குறது கரெக்டான ஆட்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் இந்த படத்துடைய நோக்கம். ஏன்னா அந்த காசு வந்து ஒரு தப்பான ஆட்களுக்கு போகிறது ஒரு நல்ல ஆட்களுக்கு போச்சுன்னா நல்லது இல்லையா ஆக்சுவலாக. ஸோ அவன் நடக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அதை தான் சொல்லியிருக்கு. குயிக் மணின்றதும் உங்களுக்கு தெரியும், இப்போ அதிகமாக நிறைய ஸ்கீம்ஸு இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு டிஜிட்டல் மணி இந்த மாதிரிலாம் வந்து காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு 20% காசு தராங்க, 30%. சென்னையிலே ஒரு பெரிய ஒரு நடந்துச்சு, பேர் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு ஸ்கீம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி இத்தனை கோடின்னு கணக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ கோடி இருக்குது. சரிங்களா, ஆனால் எல்லோரும் படித்தவங்க தான் ஏமாந்துருக்காங்க. ஸோ அதை தான் இந்த படத்தில் குயிக் மணின்னு ஒன்று பண்ணி அதிக காசு கிடைக்குதுன்றதுனால மக்கள் போய் ஏமாறுறத நான் முடிஞ்ச அளவுக்கு அதை ஜாலியாக என்டர்டெய்னிங்காக உங்களுக்கு எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத அப்படி தான் இந்த படம் சொல்லியிருக்கு.
ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்பைர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு டோல்கேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோல்கேட்டு உங்களுக்கு குஜராத்தில் கிட்டத்தட்ட 80 கோடி அடித்தாங்க. 1 இயர் அந்த டோல்கேட் ரன் ஆகிருக்கு. ஃபேக்காக ஒரு டோல்கேட்டே போட்டு சரிங்களா, நான் 3 டோலை தான் ஓப்பன் பண்ணி ஒரு 10 கோடி அடிச்சிருக்கிறேன் படத்தில். ஸோ இதெல்லாம் நடந்தது தான் சரிங்களா. தண்ணியிலேருந்து பெட்ரோல் வரும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு ட்ரூ கேரக்டர்ஸ் அண்ட் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். அதை கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக கமர்ஷியலாக தேட்டர் மூமெண்ட்ஸோட உங்களுக்கு எப்படி ஜாலியாக ப்ரெசென்ட் பண்ணமோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே, ஸ்கிரிப்டாக ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் அப்படி தான் ரைட்டிங்காகவே டிஸ்கஷன் டீம் ஒரு 5 பேர் இருந்திருக்காங்க. 4 பேருக்கு நான் அடிஸ்டன்ஸ் கிரெடிட்டாகவே கொடுத்துருக்கேன். ஸோ என் கூட இருந்தவங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது மெயினாக என்னென்னா வரவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுதான் அதுக்காக அதில் ஒரு மெசேஜும் இருக்கும். ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஒரு என்டர்டெய்னிங் படமாக கொடுக்கணுங்கிறது தான் இந்த படத்துடைய நோக்கம். அது நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தேட்டர்ஸ் நாங்கள் கம்ப்ளீட்டாக 10 days கம்ப்ளீட் தேட்டர் விசிட்ஸ் போயிட்டே இருக்கோம். பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டுருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸும் நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கால்ஸ் அண்ட் என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஏமாறாதே இதுதான் தீசிஸ். அதை முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக எப்படி என்டர்டெய்னிங்காக ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணுறதே வந்து நிறைய பேர் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நம்ம ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் எப்படி இருந்தது? பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு வந்து என்னென்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் என்னுடைய பூஜைக்கு நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் ஒரு ஆகஸ்ட்டில் போட்ட பூஜை. என்னோடய வெல்விஷர்ஸ், மென்டார்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு ப்ராப்பரான ஒரு பூஜை எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இந்த படம் பண்ணேன். நான் ஆக்சுவலாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான். இது கான்ஃபிடென்ட்டை மீறி எக்ஸ்பீரியன்ஸில் தான் ப்ரோ இந்த படம் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு 6 படமே நான் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டர் ஃபார்மர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டேன். ஈபியாக ஒரு 4 படம் ஆக்சிடென்டலாக, அது வந்து என்னோடய ஈபின்றது ஒரு 2 yearsல நடந்த ஆக்சிடென்ட். அது ஆக்சுவலாக அந்த டேக் வந்துருச்சு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்காக இது பண்ணணுன்றது வந்து என்ன கேட்டிங்கன்னா எல்லோரும் பண்ணுங்க அப்படின்றது வந்து கிடையாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஓகே இவர் பண்ணார் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து நான் வீட்டில் போயிட்டு காசை வாங்கிட்டு, நான் வீட்டில் போயெல்லாம் காசு வாங்கி படம் பண்ணல. நானும் சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் தான் சொன்னல உங்ககிட்ட. ஸோ கோ இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் கதையை வந்து சொல்லி அவங்ககிட்ட வந்து காசை வாங்கி நான் உங்களுக்கு படத்தை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணதுனால எனக்கு அந்த நம்பி என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் வந்து 3 பேர் இருக்காங்க. மாலியன் மான்வி, க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் செலிபிரிட்டி ஸ்டுடியோஸ் 3 பேர் எனக்கு காசு கொடுத்தாங்க. அந்த காசை நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன். என்ன அது நடந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த படம் நடக்கிறதுக்கான மெயின் ரீசன். நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் படம் பண்ணி யாரும் ஜெயிச்சதே இல்லை, ஃபஸ்ட்டு படமே வந்ததே இல்லை. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்றதை கண்டிப்பாக நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னன்றதை காது கொடுத்து நம்ம கேட்கணும். ஆக்சுவலாக கேட்க மாட்டேன்னு கிடையாது சரிங்களா. ஆனால் இந்த படத்தில் எடுத்த ரிஸ்க் பார்த்தீங்கன்னா கான்சிட்டின்றது என்னோட பிக்கஸ்ட் ரிஸ்க் தான் அந்த படமே. ஆக்சுவலாக அது ரிஸ்க் என்னமோ உண்மை தான். ஸோ இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இதை மறுபடியும் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இல்லை சரிங்களா. ஃபஸ்ட் டைம் ஏதோ கடவுள் காப்பாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ எல்லோரும் பண்ண வேணான்னு சொன்னதை நான் வந்து என்ன பண்ணேன், ஏன் பண்ண வேணான்னு சொன்னாங்கன்னும் போது அவங்க லைஃப்லேருந்து எடுத்தப்போ யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு காசை போட்டு ஏமாந்துருக்காங்க. இல்லை ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டைரக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்க தப்பு செஞ்சாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணாமல் கரெக்டாக கொண்டு வந்து படத்தை சேர்த்துடணும். ஒரு 1 இயரில் ஜூன் 16 லாஸ்ட் இயர் போட்டேன். ஸோ ஜூன் 26 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 1 இயர் ஆமாம், 1 இயரில் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது ப்ராப்பராக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி அதை எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் ஃபார்முலாவே இல்லை. இன்றைக்கி நடக்கிற விஷயத்த ஸ்டடி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாகவும் என்கிட்ட அது நானே பண்ணதுனால எக்ஸிக்யூட் பண்ணதுனால பிஸ்னஸும் ஹேண்டில் பண்ணியிருப்போன்றதுனால எனக்கு அதோடைய விஷயம் என்னன்னு தெரிஞ்சு தான் படம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எல்லாரும் அதை அப்படி பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்றதுக்காக தான் சொல்ல வரேன். ஸ்கிரிப்ட் முடிச்சாச்சு, நம்மளோட ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு மேட்டர் இருக்குது. அங்கே மிஸ்டேக் பண்ணால் படமே டோட்டலாக இது. ஸோ அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. இந்த படம் நான் ஸ்கிரிப்டாக எழுதும் போதே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ஸை மைண்டில் வச்சு எழுதுவேன் பிரதர். சரிங்களா, யாராவது ஒரு ஸ்டாரை மைண்டில் வச்சுக்கிட்டு தான். இப்போ நீங்கள் சரவணான்ற கேரக்டரை நான் வந்து நிறைய சீன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ
விஜய் சார், சூர்யா சார், விக்ரம் சார், ஒரு சீனில் வந்து நானி சார், அவங்களோட பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆட்டிடியூட்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேஜிங்காக அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சீனை முடிச்சுட்டு அவங்க ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு நான் இப்போ ரஜினி சார்லேருந்து அவங்கள மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு ஹீரோவுக்கு படம் பண்ணணுங்கிறது தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அது வந்து நான் ஸ்டாராக இருந்தாலும் இந்த படம் பண்ணாங்கன்னா ஸ்டார் ஆகிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இவங்களை மைண்டில் வச்சு தான் ஒரு சீனும் எழுதினேன். ஒரு சீனில் எனக்கு தெரியும், இந்த சீனில் நான் அவரை மைண்ட் வச்சு எழுதினேன், இந்த சீனில் இவரை மைண்ட் செட், ஒரு சீனில் வந்து சூதுகோவமில் வர மாதிரி விஜய் சேதுபதி சாரை மைண்டில் வச்சு எழுதியிருப்பேன். ஸோ நடந்து வர ஷார்ட்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம அவங்கள பார்த்து தான் நம்ம வரோம், கரெக்டுங்களா? முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு பண்ணியிருக்காங்க, அவங்க பெஸ்ட்டான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்களா? அதை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேஜிங்காகவும் ஒருத்தருக்கு கேரி பண்ணணும்னு நினச்சி தான் எழுதினேன். ஸோ இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் சார் வந்தது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அவர் வந்தார், இந்த படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ நான் ஆஃபீஸ் போடும்போது ஃபஸ்ட் என்கிட்ட அவரோட டேட் இல்லை, இந்த படம் கிட்டத்தட்ட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் சும்மா அவரை வந்து இன்வைட் பண்ணேன், சார் வாங்க சார் ஆஃபீஸ்க்கு வாங்க, ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தேன். அவரை வந்தார். அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. நான் அவர்கிட்ட சும்மா ஒரு 10 days உங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், கொடுங்க, ஒரு 1 monthத்தில் ஆகஸ்ட்டில் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய மல்டிபிள் கேஸ்ட் இருக்கிறதுனால அவங்க போர்ஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு டைம் பீரியட் இருக்கும், சும்மா கொடுங்கன்னா கொடுத்துட்டாரு. அன்றைக்கி நைட்டு, அன்றைக்கி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன், அன்றைக்கி நைட்டு வராரு, அன்றைக்கி டேட்டை கொடுத்துட்டாரு, அன்றைக்கே சேலரி ஃபிக்ஸ் ஆகுது, எல்லாம் நடக்குது. அன்றைக்கி நைட் நான் அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு போனேன். கார் ட்ரைவ் பண்ண. ஸ்கிரிப்ட் அவருக்கு சொல்லிட்டீங்களா? ஸ்கிரிப்ட் நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3-4 months ஆயிடுச்சு. ஓகே சரிங்களா? ஸோ டேட் மட்டும் எனக்கு வந்து முன்ன பின்ன இருந்துச்சு. ஸோ அவர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஹீரோஸ்க்கு நான் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நரேஷனாகவே 6 ஹீரோஸ்க்கு கதை சொல்லி ப்ராப்பராக இவங்களும் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அர்ஜுன் தாஸ் சார் தான் பண்ணணுன்றதுல ரொம்ப ஸ்டப்பனாக இருந்தேன். நிறைய பேர் என்ன சொன்னாலும் எனக்கு நான் அர்ஜுன் தாஸ் சார் தான் வச்சு பண்ணணும், இந்த படத்துக்கு அவர் தான் ஆப்டாக இருப்பார், ரைட் காஸ்டிங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் வச்சு எழுதுனேன். அவர் மைண்டில் வச்சு எழுதலை, ஆனால் அவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு டீமாக எல்லாம் பேசும்போது எல்லாரும் ஃபிக்ஸ் ஆனோம். அப்புறம் அவர் டேட் கொடுத்ததும் அது திடீர்னு நடந்த விஷயம். டக்குன்னு படம் டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ நடந்து முடிஞ்சு இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த படம் பார்த்துட்டு ரெஃபர் பண்ண என் ஃப்ரெண்டுக்கு கான்சிட்டின்னு ஒரு படம் வந்துருக்குடா, பாடுறா நல்லா இருக்கு அப்படின்னு. ஆமாம் வந்துருந்து, பட் அது ஹாலிவுட் மூவி நினச்சி விட்டு அதை நம்ம படம் இல்லை உண்மைதான். அது எனக்கும் அது வந்துச்சு. அது ஒரு பெரிய நம்ம ஃபஸ்ட்டு படங்களில் தப்புகள் இருக்கும். வடிவேசி அம்மாவோட ரோலை வந்து நான் எழுதும் போதே ஊர்வசி அம்மா மைண்டில் வச்சு தான் எழுதிட்டு அதை பொய் சொல்ல விருப்பம் இல்லாமல் அவங்ககிட்ட போயிட்டு டேரெக்டாக சொன்னார். நீங்கள் ரமேஷ் திலகண்ணன் கூட டாக்டராக பண்ணியிருப்பாரு. பேடி சார் வந்து நடந்தது வந்து நான் டீமில் வந்து பேடி சார் பிளானே இல்லை. பேடி சார் மாதிரி ஒரு பரத்வாஜரங்கன் சார் மாதிரி ஒரு கேஸ்டிங் வேணும்னு சொல்லிக்கிட்டே நடந்து முடிஞ்சோடனே சார்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் எனக்கு மட்டும் ஓகே சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் ஏன் சொல்ல, எனக்கு மட்டும் ஓகே சொன்னீங்க? எப்போ எனக்கு யாரும் கூப்பிடலப்பா அப்படின்னாரு. இது யாரும் கூப்பிடலையா?